அண்ணா, என் நெஞ்சில் குடியிருக்கும் விஜய் அண்ணா, உங்களுக்காக நான் தீக்குளிப்பேன், உங்களுக்காக நான் எல்லாவற்றையும் இழப்பேனா. ஏன்னா என் தலைவன் கிட்ட தான் சரியான பஞ்சுவாலிட்டி இருக்குது, சரியான ப்ராப்பர் பிளான் இருக்குது, சரியான அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் இருக்குது. அவர் செலக்ட் பண்ணியிருக்கிற அனைத்து நிர்வாகிகளுமே சிறந்த ஆளுமை திறன் கொண்டவர்கள். அதனால இந்த டிவிகேவை நான் என்ன பண்ண மாட்டோம், விடவே மாட்டோம். எங்களுடைய எதிர்காலம், எங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் எல்லாத்தையும் நாம் அவங்க கிட்ட தான் கொடுப்போம். ஏன்னா எங்கள் அண்ணன் சொல்லியிருக்கிறார், என் நெஞ்சில் குடியிருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால அவரை நம்பி வரக்கூடிய எல்லா மக்களையும் பாதுகாப்பாக வைப்பார். அந்த மக்களுக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா உடனே ஓடி வந்துடுவார், முன்னாடி நிற்பார், அவர் உயிரையுமே கொடுப்பாரு. அவருக்கு பாதுகாப்பு வேணாம், அவரை நம்பி வர மக்களுக்கு தான் பாதுகாப்பு வேணும்னு சொல்லுவார். நண்பர்களே, நண்பிகளே, அவரை விட்டு விடாதீங்க, நானும் விடமாட்டேன். இப்போ ஆண்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், சொர்க்கத்தவே காமிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். டிஎம்கே நல்லா குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குது, நல்லா கொலை நடக்குது, நல்லா ராபரி நடக்குது, சொர்க்கத்தை காமிச்சிட்டு இருக்கிற இந்த டிஎம்கேவையும் விட்டுறாத நண்பர்களே. அவங்களுக்கு ஒரு டீம் இருக்குங்களே, அவங்களையும் விட்டுறாதீங்க. அப்புறம் ஏடிஎம்கே இதுக்கு முன்னாடி சொர்க்கத்தை காமிச்சா அவங்களையும் விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த 3 பேருமே சேர்ந்து நமக்கு எப்பவுமே, நமக்கும் சரி நம்மளுடைய எதிர்காலத்துக்கும் சரி, சொர்க்கங்களை காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளும் சந்தோஷமாக வாழலாம். கரெக்டாக இப்போ சந்தோஷமாக தானே வாழ்கிறோம். எவனோ ஒருத்தர் லூசு பையன் எப்போ பார்த்தாலும் தமிழ் மொழி, தமிழர்கள், தமிழ் மண், இயற்கை வளம், அந்த வளம், நொந்த வளம்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கிறான் ஒருத்தன் லூசு பையன். அந்த நாம் தமிழர்கள்லாம் யாரும் என்ன பண்ணாதீங்க, ஓட்டு போட்டுறாதீங்க நண்பர்களே. ஏன்னா அப்புறம் என்ன ஆயிரும், நம்ம இப்போ சொர்க்கத்தில் வாழ்கிறோம், அப்புறம் நம்ம நரகத்தில் வாழ்ந்துருவோம். நரகம்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஒரு நல்ல தமிழ்நாடு, அதாவது என்ன சொல்லுவாங்க, நல்ல ரோடு வந்துடும், அப்புறம் நல்ல என்ன இயற்கை வளங்கள்லாம் பாதுகாத்துருவாங்க, அப்புறம் நல்ல ஒரு ஹை குவாலிட்டி எஜுகேஷன் வந்துடும். அடுத்து என்ன சொல்கிறது, இதை எல்லாத்தையும் விட தமிழ் மொழியை பாதுகாத்துருவாங்க. அப்புறம் நம்மளுடைய தமிழ் தலைவர்களை பற்றி எடுத்து சொல்லிடுவாங்க. ஏன்னா நம்ம தமிழ் தலைவர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு ரொம்ப கெடுதல் பண்ணியிருக்காங்களே, அதனால அவங்களெல்லாம் எடுத்து சொல்லிடுவாங்க. அதனால நாம் தமிழர்லாம் நம்ம அறவே தூக்கி போடுறோம். எப்போ பார்த்தாலும் போராட்டம், எல்லா போராட்டத்துக்கு முன்னாடி வந்து நிற்கிறது, எப்போ பார்த்தாலும் ஜெயிலுக்கு போகிறது, அந்த மாதிரி ஆட்கள் நமக்கு வேணாம். நமக்கு எப்பவுமே சிறந்த நடிகனை பார்க்கணும். நமக்கு எப்பவுமே நல்லா நடிக்க தெரிஞ்சு, நல்லா நமக்கு அப்படியே தேன் ஊற்றுற மாதிரி பேசுகிற அந்த தலைவர்கள் வேணும். ஓட்டு போடும்போது அப்படியே காசை அப்படியே கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆட்களுக்கு ஓட்டை போட்டு நம்ம என்றைக்குமே அப்படியே என்ன பண்ணிகிட்டு இருக்கணும், கடைசி வரை இந்த சொர்க்கத்திலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும். நண்பர்களே, நண்பிகளே, அண்ணா விஜய் அவர்களுக்காக என்னுடைய உயிரையும் கொடுப்பேன், எல்லாவற்றையும் கொடுப்பேன். நன்றி, வணக்கம். ஏனென்றால் அவருடைய ரசிகர்களுக்கும் தன்னை நம்பி வருபவர்களுக்கும் எல்லாவற்றையும் கொடுப்பார். நன்றி, வணக்கம்.